இங்க ஒரு பொண்ணு அவகிட்ட இருக்க பாட்ல தண்ணி ஊத்தி பாப்பா. என்னன்னு பார்த்தா அவ ஊத்துற தண்ணி எல்லாமே காணாம போகுது. அதனால அன்னைக்கு நைட் வந்து டேப்பை திறந்து விட்டுட்டு அவ பாட்டுக்கு தூங்கிடுவா. நெக்ஸ்ட் டே மார்னிங் அபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்ல இருந்து கால் பண்ணி நம்ம ஹீரோனை செம்மையா திட்டுறாங்க அவளை தண்ணி வேஸ்ட் பண்ணதுக்காக. ஆனா அந்த தண்ணி எல்லாம் எங்க போயிருக்கோம்னா ஒரு ஏன்ஷியன் வேர்ல்ட் கூட அந்த பாட் வந்து கனெக்டா இருக்கும். ஹீரோயின் எதெல்லாம் போடுறாலோ அந்த தண்ணி எல்லாம் அவங்களுக்கு தான் போய் சேர்ந்திருக்கும். அதனால நம்ம ஹீரோயின் இதெல்லாம் எங்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவகிட்ட இருக்க ஃபுட் எல்லாம் வச்சு பாப்பா. அதுவுமே மறைஞ்சு போயிடும். என்னன்னா அங்க இருக்க மக்கள் எல்லாமே அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க இருக்க அரசர் வந்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுவாரு. அந்த லெட்டரை கொளுத்தி போட்டிருப்பாரு போல. நம்ம ஹீரோனுக்கு அது பார்த்தோன்னே செமக்கம் வருது, என்ன புகையா வருதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்பைரியான ஃபுட் எல்லாம் போட ஆரம்பிச்சுடுறா. அதையும் அவங்க சாப்பிடுறாங்க. மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதி போடுறாரு. இந்த லெட்டரை படிக்கும் போது தான் அவளுக்கு தெரியுது இந்த பாட்டு வந்து ஏன்ஷியன் மக்களோட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அவர் எழுதிருப்பாரு 80,000 மக்கள் மேல இங்க வாழ்றாங்க, ஆனா அவங்களுக்கு சாப்பாடு எதுவுமே இல்லை, நீ ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு. இதை படிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோன் மண்டை மேல ஒண்ணு வந்து விழுமா. என்னன்னு பார்த்தா அது கோல்டு. கொஞ்ச நேரத்துல ஏகப்பட்ட பொருள் வந்து நம்ம ஹீரோன் கிட்ட விழும். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு அவளை விற்கிறதுக்கு போறாளா. அங்க இருக்கிற பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அது ரொம்பவே காஸ்ட்லியான திங்ஸ் ஆமா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்களுக்காக எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு வெஜிடபிள் மார்க்கெட்ஸ்ல போயிட்டு எல்லா பொருளும் வாங்கி அவங்களுக்கு அனுப்பி வைக்கிறா.